ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎம்ஐசி கைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செந்தமிழ் நகரத்தையோட லாஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எந்தெந்த பகுதி எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த நதியில் இருக்குது, யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத அங்கே என்னென்ன முக்கியமானது கண்டுபிடிச்சாங்கன்னு ஷார்ட்டாக பார்த்துலாம். இதோட வந்து செந்தமிழ் நகரம் வந்து முடியும் அந்த மாதிரி. ஓகேவா, வாங்க வீடியோ குழப்பலாம். இப்போ பாருங்கள், ஹரப்பா அப்படிங்கிற பகுதி. ஃபஸ்ட்டு ஹரப்பா அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் இருக்குது. ஹரப்பா எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. அது எந்த நதி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ராவி நதி பக்கத்தில் வந்து இருக்குது. எந்த நதி பக்கத்தில் இருக்குது? ராவி நதி அப்படிங்கிறது. ராவி அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, தயாராம் ஷஹானி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் கண்டுபிடிச்சா? ஹரப்பாவை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா தயாராம் ஷஹானி அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1921. 1921 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்போ ஹரப்பா பகுதி எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. பஞ்சாப்பு அடுத்த ராவி நதிக்கு பக்கத்தில் இருக்குது. தயாராம் ஷஹானி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ? 1921. ஓகே, அங்கே என்னது முக்கியமானதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 6 உணவு தானிய களஞ்சியங்கள் இருக்குது. ஹச் வடிவத்தில் சவப்பட்டிகள் வந்து காணப்பட்டிருக்கு, கண்டெடுத்துருக்காங்க. இதெல்லாம் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 சிவப்பு கற்களால் உருவான நடனமாடும் பெண்கள் சிலை வந்து இருக்குது. என்னெல்லாம்? 6 உணவு தானிய களஞ்சியம், ஹச் வடிவத்தில் உள்ள சவப்பட்டிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 சிவப்பு கற்களால் உருவான நடனமாடும் பெண் சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஹரப்பா பகுதி பஞ்சாபில் இருக்குது, ராவி நதிக்கு அருகில் இருக்குது. தயாராம் ஷஹானி வந்து 1921 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 6 உணவு தானிய களஞ்சியங்கள் இருக்குது. ஹச் வடிவத்தில் சவப்பட்டிகள் வந்து இருக்குது. 2 சிவப்பு கற்களால் உருவான நடனமாடும் பெண் சிலை வந்து 2 சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து மொஹஞ்சதாரோ பாருங்கள். மொஹஞ்சதாரோ சிந்தில் வந்து இருக்குது. இப்போ மொஹஞ்சதாரோ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. சிந்த் அப்படிங்கிற பகுதியும் பாகிஸ்தானில் உள்ள பகுதி தான். அங்கே சிந்த் அப்படிங்கிற பகுதியில் தான் மொஹஞ்சதாரோ வந்து இருக்குது. ஓகேவா, சிந்து நதி பக்கத்தில் இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆர்டி பனார்ஜி அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஆர்டி பனார்ஜி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா 1922. மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சவர் யார்? ஆர்டி பனார்ஜி, 1922. ஓகேவா, இப்போ ஹரப்பா கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் தயாராம் ஷஹானி. எப்போ? 1921. ஓகேவா, பல தூண்கள் கொண்ட இங்கே என்னென்ன இருக்குது? மொஹஞ்சதாரோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பல தூண்கள் கொண்ட அறை இருக்குது, பெரிய குளம் இருக்குது, மிகப்பெரிய தானிய கிடங்கு இருக்குது, வெண்கலத்தால் உருவான நடனமாடும் பெண் சிலை காணப்படுது. இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து ஜான் மார்ஷல் மற்றும் காசிநாத் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிப்பாங்க. இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அதை வந்து யார் கண்டுபிடிச்சிருவாங்கன்னா ஜான் மார்ஷல் மற்றும் காசிநாத் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இறந்தவர்களின் மேடு அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா? ஜான் மார்ஷல் மற்றும் காசிநாத் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லி தடவை சொல்லுவாங்க. ஓகேவா, ஜான் மார்ஷல் மற்றும் காசிநாத் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அங்கே என்னென்ன காணப்படுது? பல தூண்கள் கொண்ட அறை காணப்படுது, பெரிய குளம் காணப்படுது, மிகப்பெரிய தானிய கிடங்குகள் காணப்படுது, வெண்கலத்தால் உருவான நடனமான பெண் சிலை வந்து காணப்படுது. இறந்தவர்களோட மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுவும் காணப்படும். நிறைய வந்து புதைச்சி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க யாருன்னா ஜான் மார்ஷல் மற்றும் காசிநாத் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, இப்போ மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? சிந்த் பகுதியில் வந்து இருக்குது, சிந்து நதி பக்கத்தில் இருக்குது. யார் கண்டுபிடிச்சா? ஆர்டி பனார்ஜி அப்படிங்கிறவர் 1922. ஓகேவா, ஓகே, அடுத்து லோத்தல் பாருங்கள். லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. போகவா மற்றும் சபர்மதி நதியோட அருகில் அது இணையிற இடத்துல வந்து இருக்குது. போகவா மற்றும் சபர்மதி நதி இருக்கு இல்லையா, அது இணையிற இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா, அடுத்து இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா எஸ்ஆர் ராவ். 1957 எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிக்காரு. எஸ்ஆர் ராவ் எப்போ கண்டுபிடிக்காரு? 1957 வந்து கண்டுபிடிக்காரு. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கப்பல் கட்டும் தளம் வந்து இருக்கும். கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது? லோத்தலில் இருக்குது. வீட்டோட வாசல் தெருவை நோக்கி அமைந்துள்ளது. அதாவது தெருவை நோக்கி வந்து வீட்டோட வாசல் வந்து வைக்கவே மாட்டாங்க. செந்தமிழ் நகரத்தில் வச்சிருக்கவே மாட்டாங்க. லோத்தலில் மட்டும்தான் வீட்டோட வாசல் வந்து தெருவை நோக்கி வந்து அமைகிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. லோத்தலில் மட்டும். இப்போ எல்லாம் தெருவை நோக்கி வச்சுருப்பாங்க அதை மாதிரி. மித்த எந்த இடத்துலையுமே வந்து தெருவை நோக்கி வாசல் வந்து இருக்காது. ஓகேவா, அடுத்து பாசிமணி தொழிற்சாலை வந்து அங்கே இது காணப்பட்டிருக்கு. பாசிமணி தொழிற்சாலை அப்படிங்கிறது வந்து காணப்பட்டிருக்கு. இப்போ லோத்தல் கண்டுபிடிச்சவர் யார்? எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவர். எந்த இயர்? 1957. அது எந்த நதி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போகவா மற்றும் சபர்மதி நதி இணையும் இடத்துல வந்து இருக்குது. எங்கே? லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ஓகேவா, இப்போ ஹரப்பா யார் கண்டுபிடிச்சா? தயாராம் ஷஹானி. எப்போ? 1921. 1922 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது யார்? ஆர்டி பனார்ஜி அப்படிங்கிறவர்.
அடுத்து 1957 லோத்தலை கண்டுபிடிச்சவர் யார்? எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவர். ஓகேவா. இப்போ காளிபங்கன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. காளிபங்கன் வந்து எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. அது எந்த நதி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா காகர் நதி. எந்த நதி? காகர் நதி பக்கத்தில் இருக்குது. அடுத்து இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா அமல்நாத் கோஷ் அப்படிங்கிறது. அமல்நாத் கோஷ். ஓகே. 1953 அமல்நாத் கோஷ் அப்படின்னு சொல்கிறவர். இங்கே உழுது நிலங்கள் வந்து காணப்படும். முக்கியமானது இது. உழுது நிலங்கள் எங்கே காணப்பட்டுச்சு சின்சம் நகரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டால் காளிபங்கன் தான். ஓகேவா. அடுத்து விலங்குகள் வந்து பலி கொடுத்தது வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்குகளை பலி கொடுத்ததுக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஒட்டகத்தோட எலும்பு கூடுகள் வந்து அங்கே காணப்பட்டிருக்கு. ஒட்டகத்தோட எலும்பு கூடு வந்து காணப்படுது. ஆனால் குதிரையை பற்றி வந்து அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா சின்சம் நகரத்தில். ஆனால் ஒட்டகத்தோட எலும்பு கூடுகள் வந்து காணப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து இங்கே தான் இந்த நகரம் தான், காளிபங்கன் நகரம் தான் சரியான திட்டமிடுதல் இல்லாத நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்சம் நாகரிகம்னாலே நாகரிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் காளிபங்கன் மட்டும் ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் வீடுகள் எல்லாமே. ஓகே. இதே இது மித்த இடங்கள் ஹரப்பா அந்த மாதிரி ஏரியாலலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா வீடுகள்லாம் சரியான திட்டமிட்டு நகரம் வந்து ஒரு திட்டமிட்ட அமைப்பாக இருக்கும், நகர அமைப்பாக இருக்கும். காளிபங்கன் மட்டும்தான் அதுலேருந்து வேறுபட்டது. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாசல் கூட பார்த்தோம் இல்லையா, அந்த இது வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. லோத்தலில் பார்த்தோமா வாசல் தெருவை நோக்கி இருக்குன்னு, மித்ததில் எதுலேயுமே வந்து வாசல் வந்து தெருவை நோக்கி இருக்காது. ஓகேவா. இந்த மாதிரி இருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் உழுது நிலங்கள் வந்து காளிபங்கனில் காணப்படுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காளிபங்கனை கண்டுபிடிச்சவர் யார்? அமல்நாத் கோஷ் 1953. அடுத்து 5th சாணுதாரோ அப்படிங்கிறவங்க. சாணுதாரோ அப்படிங்கிற பகுதியை யார் எங்கே இருக்குது அப்படின்னா சிந்தில் தான் இருக்குது. சிந்த் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. அது எங்கே இருக்குது? சிந்து நதி பக்கத்தில் தான் இருக்குது. இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா என்ஜி மஜூம்தார் அப்படிங்கிறவர். என்ஜி மஜூம்தார் அப்படிங்கிறவர் 1931. ஓகேவா. என்ஜி மஜூம்தார் அப்படிங்கிறவரும் மக்கே அப்படிங்கிறவரும் கண்டுபிடிச்சிருக்காங்க 1931. சிந்து சமவெளி பகுதிகளிலேயே கோட்டை பகுதி இல்லாத ஒரே பகுதி சாணுதாரோ தான். அதாவது சிட்டாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நகர திட்டமிடலில் பார்த்துப்போம், மக்கள் வசிக்கும் இடம் தனியாக இருக்கும், இதே நிர்வாகிகள்லாம் வசிக்கிற இடம்னு சொல்லி அதை கோட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கோட்டை சிட்டாடல் பகுதி அப்படிங்கிறது காணப்படாத ஒரே பகுதி எது? சாணுதாரோ பகுதி தான். அங்கே வந்து மக்கள் வசிக்கிற பகுதி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. சிட்டாடல்லாம் கிடையாது. ஓகேவா. மனிதர்களை பலி கொடுக்கறதுக்கான அடையாளம் வந்து இங்கே இருக்குது. மனிதர்களை பலி கொடுப்பதுக்கான அடையாளம் எங்கே காணப்பட்டிருக்கு? சாணுதாரால் வந்து காணப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. ஸோ அதனால் நல்லா இது எல்லாமே மைண்டில் ஏற்றிக்கணும். ஓகேவா. இப்போ சாணுதாரா எங்கே இருக்குது? சிந்த் பகுதியில் இருக்குது. சிந்து நதி பக்கத்தில் இருக்குது. யார் கண்டுபிடிச்சா? என்ஜி மஜூம்தார் மஜூம்தார் மற்றும் மக்கே அப்படிங்கிறது. என்ஜி மஜூம்தார் மற்றும் மக்கே. எப்போ? 1931. ஓகேவா. சிந்து சமவெளி பகுதியிலே கோட்டை இல்லாத பகுதி எதுன்னு கேட்டால் சாணுதாரோ தான். மனிதர்களை பலி கொடுக்குற இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சாணுதாரா பகுதி. ஓகேவா. அடுத்து பனவாலி அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் இருக்குது. பனவாலி எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. இது எந்த நதி பக்கத்தில் இருக்குன்னா ரங்கோய் நதி. எந்த நதி பக்கத்தில் இருக்குது? ரங்கோய் நதி. ஓகேவா. பனவாலி எங்கே இருக்குது? ரங்கோய் நதி பக்கத்தில் இருக்குது. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஆர்எஸ் பிஸ்ட் அப்படிங்கிறவர். யார் கண்டுபிடிச்சா? ஆர்எஸ் பிஸ்ட் 1973. ஆர்எஸ் பிஸ்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதிக தரம் கொண்ட பார்லி அப்படிங்கிறது காணப்படுது. பார்லி வந்து பயிரிட்டிருப்பாங்க விவசாயத்தில் பார்க்கும்போது பார்த்துப்போம். பார்லி கோதுமை அந்த இதெல்லாம் பயிரிட்டிருப்பாங்க நெல் அப்படிங்கிறது. அந்த பார்லி வந்து அதிக தரம், அதாவது நல்ல ஒரு தரமான பார்லி எங்கே காணப்பட்டிருக்கு? பனவாலியில் தான் வந்து காணப்பட்டிருக்கு. ஓகேவா. பனவாலி எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. எந்த நதி பக்கத்தில்? ரங்கோய் நதி பக்கத்தில் இருக்குது. யார் கண்டுபிடிச்சா? ஆர்எஸ் பிஸ்ட் அப்படிங்கிறது 1973 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர்எஸ் பிஸ்ட் வந்து 1973 கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து இதுக்கு அடுத்தலாம் வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். அலாம் கர்பூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். அலாம் கர்பூர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அலாம் கர்பூர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. எந்த நதி பக்கத்தில்? ஹிண்டன் நதி. எந்த நதி பக்கத்தில் இருக்குது? ஹிண்டன் அப்படிங்கிற நதி பக்கத்தில். ஓகேவா. அடுத்து ஒய்டி ஷர்மா வந்து கண்டுபிடிச்சாரு. ஒய்டி ஷர்மா அப்படிங்கிறவர் வந்து அலாம் கர்பூரை வந்து கண்டுபிடிச்சாரு. எப்போ? 1958. ஒய்டி ஷர்மா அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா. கோட்டிஜின்னு சொல்லி பார்த்துருப்பேன். கோட்டிடிஜி இந்த பெயர்கள்லாம் வந்து ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கோட்டிஜி அப்படின்னு வந்தாலும் ஓகே தான், கோட்டிடிஜின்னு வந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி. ஓகேவா. அது மாதிரி வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா சிந்த் பகுதியில் இருக்குது.
கோட்டிஜி வந்து எங்கே இருக்குன்னா சிந்து பகுதியில் இருக்குது, சிந்து நதி பக்கத்தில் இருக்குது. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா குரே அப்படிங்கிறவர் 1835 கண்டுபிடிச்சிருக்காரு. குரே அப்படிங்கிறவர் வந்து எப்போ கண்டுபிடிச்சாரு? 1835. ஃபசல் அகமத் அப்படிங்கிறவர் வந்து 1955 கண்டுபிடிச்சிருக்காரு. குரே அப்படிங்கிறவர் 1835லையும் ஃபசல் அகமத் அப்படிங்கிறவர் 1955லையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சர்கதோடா அப்படிங்கிறது பாருங்கள். சர்கதோடா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. சர்கதோடா பகுதி எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. நதி வந்து கிடையாது. சர்கதோடா பகுதியில் நதி இல்லை. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜேபி ஜோஷி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஜேபி ஜோஷி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு சர்கதோடா பகுதியை. எப்போனா 1964. 1964 பாருங்கள். இங்கே வந்து குதிரைகளோட எலும்புக்கூடு வந்து காணப்பட்டிருக்கு. குதிரைகளோட எலும்புக்கூடு இங்கே காணப்பட்டிருக்கு அப்படின்னா குதிரைகளை பற்றி இவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இவங்களை போர் தொடுக்க வந்தவங்க அவங்க குதிரைகள் மூலமாக வந்து போர் தொடுக்கும்போது அந்த இதன் மூலமாக வந்து காயப்பட்டு இறந்து போன குதிரைகள் அந்த எலும்புக்கூடு தான் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இவங்களுக்கு வந்து சின்சம் நேரத்தில் வந்து குதிரைகளை பற்றி அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து தோளவீரா பாருங்கள். தோளவீரா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. தோளவீரா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. இதுக்கும் நதி கிடையாது. ஜேபி ஜோஷி தான் இதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. தோளவீராவையும் 1990 கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே என்ன முக்கியமானது அப்படின்னா நீர் மேலாண்மை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நீர் தேக்கம் வந்து காணப்பட்டிருக்கு. தோளவீராவில் ஒரு மிகப்பெரிய நீர் தேக்கம் காணப்பட்டிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீர் மேலாண்மை வந்து அங்கே காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? நீர் தேக்கம் வந்து அதிகமாக பெரிய நீர் தேக்கம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து நீர் மேலாண்மை வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தோளவீராவில். ஓகே, ஜேபி ஜோஷி தான் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ராக்கி ஹக்கி. ராக்கி ஹக்கி எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. இதுக்கும் நதி கிடையாது. இதுதான் வந்து இருக்கிறதுலையே சிந்துசமவெளி நகரத்திலேயே 350 ஹெக்டேர் பரப்பளவு வந்து கொண்டதா. 350 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய நகரம் சிந்துசமவெளி நகரத்திலேயே ராக்கி ஹக்கி தான் மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சிந்துசமவெளி நகரத்தில் மிகப்பெரிய நகரம் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ராக்கி ஹக்கி. ஓகே, யார் கண்டுபிடிச்சான்னு கிடையாது, நதியும் கிடையாது. ஓகே, அடுத்து வீழ்ச்சி பாருங்க. வீழ்ச்சி எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆரியர்கள் படையெடுப்பு அப்படின்னு சொல்லி ஆரியர்களோட படையெடுப்புனால ஆரியர்கள் தான் முக்கியமாக அந்த குதிரை எலும்பு கூடலாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அந்த இது ஆரியர்கள் வந்து குதிரை வந்து யூஸ் பண்ணி படையெடுக்க போவாங்க. அதனால் ஆரியர் படைப்பு வந்து தான் அவங்க வந்து அழிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீலர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆரியர்கள் படையெடுப்பு வந்து தான் அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீலர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து குறைவான மழைப்பொழிவு, மழை இல்லை, தண்ணி இல்லை, அதனால் அழிஞ்சு போயிருப்பாங்கன்னு சொல்லி ஸ்டீன் அப்படிங்கிற ஸ்டீன் அப்படிங்கிறது சொல்கிறார் குறைவான மழைப்பொழிவு அப்படின்னு. அடுத்து வெள்ளம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கை அப்படிங்கிற சொல்கிறார். மக்கை ஆல்ரெடி பார்த்துப்போம் இல்லையா? அவர் வந்து வெள்ளம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அடுத்து பூகம்பம் வந்திருக்கும் அப்படின்னு ரைட்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். பூகம்பம் அப்படின்னு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். பூகம்பம் வந்திருக்கலாம், அதனால தான் அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரைட்ஸை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து தேசிய பேரிடர் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கெனடி அப்படிங்கிற சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ சிந்துசமவெளி நாகரிகத்தில் எந்தெந்த பகுதி எங்கெங்கே இருக்குது, எந்த நதி பக்கத்தில் இருக்குது, யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதோட சிந்துசமவெளி நாகரிகம் வந்து முடியுது. ஸோ அடுத்து வந்து குப்தர்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.